Hello students, welcome to Professor Hami's Vlogs again. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்டான ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, 12 சென்டிமீட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து டிரான்ஸ்மிட்டிங் பவர் கொடுத்துருக்குறாங்க, P is equal to 150 கிலோவாட் கொடுத்துருக்குறாங்க. N RPM 150 RPM கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸில் கொஞ்சம் விளையாடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எம்எம்ல மாற்றிடணும், அவ்வளோதான் உங்களோட வேலை. எந்த யூனிட் கொடுத்தாலும் அதை எம்எம்ல மாற்றிடணும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னா அது வந்து 1 சென்டிமீட்டர் 10 mmங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 12 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 mmங்கிறத நீங்கள் போட்டுருவீங்க. பவர் பார்த்தீங்கன்னா 150 கிலோவாட் அது கொடுத்துருக்குறாங்க, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 150 RPM அது அப்படியே போட்டாச்சு. அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான். அது ஷியர் ஸ்ட்ரெஸ் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ போன ப்ராப்ளத்துலலாம் பார்த்தீங்கன்னா டயமீட்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. இந்த என்ன கேட்டிருந்தாலும் உங்களுக்கு பேசிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ T is equal to pi by 16 towers d cube, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு இதில் வந்து D கொடுத்துருந்தாங்க போன தடவை, டவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த D கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த Tயை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த Tயை கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா P is equal to 2 pi nt by 60 போட்டிருப்பீங்க. போட்டு இந்த T என்னங்கிறத இது N கொடுத்துருப்பாங்க, P கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு நீங்கள் Tயை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் Tயை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இந்த Tயை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இந்த இதில் Tயை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இந்த Tயை சப்ஸ்டியூட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இதில் Tயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, டவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, Dயை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு டவர்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? டவர்ஸ் கேட்குறாங்க. இப்போ டவர்ஸ் கேட்குறாங்கன்னா எதெல்லாம் சார் கொடுத்துருக்காங்க? இந்த D கொடுத்துட்டாங்க. ஒன்று இதை கொடுத்துட்டு டவர்ஸ் கேட்பாங்க, Dயை கொடுத்துட்டு டவர்ஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா டவர்ஸை கொடுத்துட்டு Dயை கேட்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணது டவர்ஸை கொடுத்துருந்தாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, Dயை கேட்டாங்க. இப்போ Dயை கொடுத்துருக்குறாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. இப்போ D கொடுத்துட்டாங்க இல்லையா, ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க இல்லையா, அப்போ இது கொடுத்துட்டாங்க. அப்போ T கொடுத்துட்டாங்களா, T வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். P is equal to 2 pi nt by 60. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், P is equal to 2 pi nt by 60 ஃபார்முலாவை போடுறோம். போட்டு Pயோட வேல்யூ எழுதுகிறோம், 150 கிலோவாட். அப்போ 150 × 10 to the power of 3 போட்டுக்கிறோம். போட்டுட்டு 2 × pi போட்டுட்டு அதுக்கப்புறம் RPM 150 கொடுத்துட்டாங்க, 150 RPM எழுதிட்டோம். டிவைடட் பை 60 போட்டுட்டோம், இன்ட்டு T போடுறோம். அப்போ இந்த Tயை மட்டும் ரைட்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு T கிடச்சிடும். 9.54 × 10 to the power of 3 நியூட்டன் பெர் மீட்டரில் கிடைக்கும். ஏன் மீட்டரில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூட்டன் பெர் எம்எம்மில் தான் மீட்டரில் கிடைக்கும். ஸோ இதில் மீட்டரில் கிடைச்சதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எம்எம்மாக மாற்றிக்கிறீங்க. ஸோ எம்எம்மாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 to the power of 3 போடணும். இன்ட்டு 10 to the power of 3 போட்டிங்கன்னா எம்எம்மாக மாறிடும். சரிங்களா? சரி சார், இது எப்படி நியூட்டன் மீட்டரில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கிலோ வாட் பவர் வந்து 150 × 10 to the power of 3 வாட்டுன்னு மாறிடும் இல்லைங்களா? வாட்டுங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் தான் வாட்டு. நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் தான் வாட்டு. ஸோ இதில் மீட்டராக தான் மாறி வரும். 150 × 10 to the power of 3 என்னது, அது வந்து மீட்டர் ஃபார்மேட்டில் தான் வருது. ஸோ அந்த மீட்டர் ஃபார்மேட்டில் வர்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்டு 10 to the power of 3 போட்டோம்னா தான் நியூட்டன் எம்எம்மாக மாறும். சரிங்களா? ஸோ இதை குழப்பிக்கிற தேவையில்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இதில் 150 × 10 to the power of 3 போட்டிங்க, 2 × pi × N வந்து 150 போட்டிங்க, 150 RPM போட்டிங்க, இன்ட்டு T டிவைடட் பை 60 போட்டுட்டு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் தான், இது வந்து வாட்.
வாட்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ வர்ற ஆன்சர் எதில் வருது? நியூட்டன் மீட்டரில் தான் வரும். அப்போ அந்த மீட்டரில் உள்ளதை நம்ம எம்எம்ஐ மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், சுருக்கமாக சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் டீயை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t = π/16 hours d³ போட்டிங்கன்னா ஸோ டீங்கிறது 9.54 × 10⁻6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எம்எம்ல உள்ளதை எழுதணும். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் உள்ளது இருக்குது. இன்ட்டு 10⁻³ போட்டால் தான் எம்எம்ல உள்ளது. 10⁻³ × 10⁻³ 10⁻6 நியூட்டன் எம்எம் இருக்குது. இந்த நியூட்டன் எம்எம் 9.54 × 10⁻6 நியூட்டன் எம்எம்மாக மாறிடுச்சு. ஸோ π/16 hours போட்டிருக்கிறோம். டிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்எம்ல கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே எம்எம்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நியூட்டன் அதாவது டி வந்து டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 120 mm கொடுத்துட்டாங்க. ஸோ டயமீட்டர் வந்து 120 mm போட்டிருக்கிறோம். 120 cube போட்டிருக்கிறோம். ஸோ டவர்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நியூட்டன் பெர் mm² யூனிட்டில் வந்துடும். டவர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்டன் பெர் mm² வந்துடும். So this is what the concept here. So keep watching and subscribe Professor Hamid Vlogs for future videos related to mechanical engineering.